டியூட்டர் கைடன்ஸ் இல்லாம ஒன்லி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கவனமா இருங்க. பிகாஸ் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு வீடியோ. ஸோ நல்லா டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு எப்படி சொல்லணும், அதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்கிரிப்டை நான் அப்படியே சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ராம் இருக்கு, ராம்கோ, சீதாவிற்கு, சீதாக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது கோன்கோ அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. கோன்கோ அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஹிந்தில. வி யூஸ் கிஸ்கோ ஆர் கின்கோ அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யாருக்கு அப்படின்றதுக்கு கிஸ்கோ இல்ல கின்கோ தான் யூஸ் பண்ணணும். அவங்க என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க, கோன்கோ அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. அதுல ஒரு 5 கமெண்ட்ஸ் தான் நான் பார்த்தேன். கோன்கோன்னு வராது, கிஸ்கோ தான் வரும், கின்கோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அங்க லிட்டரலி கேல இருந்துச்சு, 1000க்கு மேலதான் இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்ல வெறும் 5-6 கமெண்ட் தான் வந்து ப்ராப்பரான அந்த ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க ஒரு பிகினர் லேர்னிங்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சோர்ஸ் பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் புக்ஸ் இருந்துச்சு, புக்ஸ்ல ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து படிப்போம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால ஸோ நீங்க லேர்ன் பண்றது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா பசுமரத்தை அனுப்போலன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எப்படி லேர்ன் பண்றீங்களோ அப்படிதான் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால ஆரம்பத்துல லேர்ன் பண்ணும்போதே ரொம்ப சரியா லேர்ன் பண்ணுங்க அப்படின்றத என்னோட ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க. நீங்க ஒன்று லேர்ன் பண்றீங்கன்னா வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கோங்க.